ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது அறுசுவையும் ஆன்மீகமும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் இன்னைக்கு ராஜ்மா மசாலா தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராஜ்மா மசாலா எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ராஜ்மாவை 1 கப்பு ராஜ்மாவை எடுத்து நல்லா 2-3 முறை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஊற போட்டுக்கோங்க. 7லேருந்து 8 மணி நேரம் ஊறணும். இது ஊறிடுச்சான்னு நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ராஜ்மாவை உடச்சி பார்த்தீங்கன்னா 2 பருப்பாக நம்ம உடஞ்சி வரும், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி உடச்சி பார்க்கணும். 2 பருப்பாக பிரிஞ்சு வரும். இப்போ இது நல்லா ஊறி இருக்குது. இப்போ நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். குக்கரில் கிட்டத்தட்ட 7லேருந்து 8 விசில் விடுங்க. அப்போ தான் நல்லா பருப்பு வேகும். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். இது கூட கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. நான் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன், போதுமானது. நம்ம இதுக்கப்புறம் மசாலாவிலேயே ஆட் பண்ணுவோம். இப்போ நம்ம மூடி ஒரு 7-8 விசில் வச்சுக்கலாம். 7-8 விசில் வந்ததும் நம்ம இதை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வில் கடாய் வச்சு நெய் விட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா பட்டர் கூட நீங்கள் விட்டுக்கோங்க. நான் நெய் 2 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கிறேன். இது கூடவே சீரகம் போட்டுக்கலாம். நான் 1 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேன். 2 பட்டை போட்டுக்கிறேன். இது நல்லா 2 முறை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். நான் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் நம்ம ஏலக்காவை போட்டுக்கலாம். நான் 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஏலக்காவை இதுக்குள்ளே சேர்த்துட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது இது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம வேணும்னா பிறகு கூட சேர்த்துக்கலாம், அதனால் 1 டீஸ்பூன் போதும். இப்போ நல்லா வதக்கிட்டு இது கூடவே மசாலா சேர்த்துக்கலாம். நான் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே தனி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூடவே தனியாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா மசாலா வதங்கணும். இப்போ இதில் நம்ம 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கீரிக்கோங்க. கீரின பச்சை மிளகாய் 2 நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு நம்ம தக்காளியை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். நான் 2 தக்காளி, பெரிய பெரிய தக்காளி இது, அதனால் நல்லா அரைச்சி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா வதக்கி விடுங்க. இது ஓரளவுக்கு தக்காளி வதங்கினதும் ஒரு ஆரஞ்சு கலராக வரும். இது நல்லா வதங்கிடுச்சு ஓரளவுக்கு. இப்போ இதை நம்ம மூடி நான் ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். இந்த தக்காளியை நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், நல்லா வதங்கி சுண்டி வந்திருக்கு. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயத்துக்கு அப்புறம் ஆட் பண்ணியிருக்கணும், நான் மறந்துட்டேன். அதனால் தப்பு இல்லை, இந்த ஸ்டேஜில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நம்ம இந்த ஸ்டேஜில் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றாததுக்கு முன்னாடியே நம்ம எப்போ வேணாலும் சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம நல்லா வதக்கிட்டு இதில் நான் முந்திரி பேஸ்ட்டு போடுறேன். முந்திரி பருப்பை நான் ஒரு 10லேருந்து 12 முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். அதை நல்லா தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். நல்லா அரைச்சி ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம். இது நல்ல ரிச்னஸ் கொடுக்கும், நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு. ரொம்ப ரெஸ்டாரண்ட்டில் இந்த மாதிரிலாம் சேர்க்கறதுனால தான் அது டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்குது. அதே டேஸ்ட்டில் நம்ம வர வைக்கணுன்னா நம்ம முந்திரி பருப்பை நல்லா அரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போது ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கணும். நான் ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதிலாக கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 கப்பு பால் சேர்த்துக்கிறேன். டேஸ்ட் எதுவுமே மாறாது, சேம் டேஸ்ட்டு தான் வரும். ஃப்ரெஷ் க்ரீம் போட்டாலும் இதே டேஸ்ட்டு தான் வரும். அதனால் நான் பால் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுங்க.
இப்போ நல்லா வதங்கிட்ட பிறகு இதில் நம்ம வேக வச்ச ராஜ்மாவை போட்டுக்கலாம். அதோட தண்ணியும் சேர்த்து ஊற்றிக்கோங்க. தண்ணி நிறைய இருந்தால் கொஞ்சம் நிறுத்திக்கோங்க. தண்ணி திட்டமாக ஊற்றிக்கோங்க ராஜ்மாவோட தண்ணியை. இப்போது ராஜ்மாவிலையும் நம்ம உப்பு போட்டிருக்கோம், மசாலாவிலையும் உப்பு போட்டிருக்கோம். அதனால் நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு தேவைன்னும் போது நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம தட்டு போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 10 மினிட்ஸ் ஓரளவுக்கு அது நல்லா கொதித்து வரணும். அந்த ராஜ்மா தண்ணி இதெல்லாம் நல்லா மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அதுக்காக நம்ம மூடி வச்சு லோ ஃப்ளேமில் வேக விடுறோம். பாருங்கள் நல்லா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் 1/2 டீஸ்பூன் கூட சேர்த்துக்குங்க. ஆனால் சுகர் சேர்த்தா தான் உங்களுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டு டேஸ்ட்டில் இருக்கும். கஸ்தூரி மேத்தை நான் ஒரு 2 பிஞ்ச் போட்டுக்கிறேன். நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. கஸ்தூரி மேத்தியை நல்லா கலரி விட்டுக்கலாம். கலரி விட்டு கிரேவி பாருங்கள் நல்லா கொதிக்குது, ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை போட்டு நல்லா கலரி விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. ராஜ்மா மசாலா ரெடி. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். இப்போ இதை நம்ம பாத்திரத்தில் மாற்றிட்டு இது கூடவே நான் முதல்ல வெண்ணெய் சேர்க்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா, நான் நெய் சேர்த்துட்டேன். இப்போ நான் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 கியூப் போதும். இந்த ஸ்டேஜில் ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம வெண்ணெயை வச்சிட்டோம்னா அது அந்த சூட்டில் உருகிடும். அவ்வளோதாங்க, ராஜ்மா மசாலா தால் மக்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் சூப்பராகவே வந்திருக்கு எனக்கு. இதே மாதிரி இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ராஜ்மா மசாலாவை சப்பாத்திக்கு, நானுக்கு, கீ ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே ஆப்டாக இருக்கும். நான் இன்றைக்கி சப்பாத்தி தான் பண்ணியிருக்கேன். சப்பாத்தியை நல்லா மடித்து போட்டு நெய் விட்டு நல்லா செஞ்சுருக்கேன். நல்லா லேயராக வரும். இதில் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சூப்பரான ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.